ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான எம்மியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈஸி மெத்தடில். அது என்ன ரெசிபின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவு வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் அது சாப்பாடு என்னடா தக்காளி சோறு மாதிரியே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டொமேட்டோ ரைஸ் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் ஈஸி மெத்தடில். அது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக என்னோடய ஃப்ரெண்ட் செஞ்சிச்சு, அது நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அது எப்படி செஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அப்படி டேஸ்ட்டுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணி ரெடியாக வைக்குது. இதுக்கு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயமும் 3 தக்காளியும் கொஞ்சம் மல்லி புதினா நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க. இப்போ அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருச்சு. 3 அலசி அதை தண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி நல்ல தண்ணி போட்டு ஊற வைக்குதுங்க. இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சா நல்ல ஒரு சோறு ரைஸ் பொல பொலண்டு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குமா. அதனால நல்ல தண்ணி போட்டு ஊற வைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பைசிஸ் ஐட்டம்லாம் எடுத்துக்கிறது. 2 பட்டை 2 ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கல்பாசி எல்லாம் எடுத்துக்கிறதுங்க. ஒரு கரண்டி ஃபுல்லாக கடலெண்ணெயும் அரை கரண்டிக்கு தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக இருந்தது ஸ்பைசிஸ் ஐட்டம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசிஸ் ஐட்டம் நல்ல ஒரு மனம் வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் மல்லி புதினாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கணுங்க. இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, அதே நேரத்தில் டேஸ்ட்டையும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு விட்டேன். ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் வையகமும் பெறணும்ல, அதனால தான் டேஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியட்டுண்டு உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டேன். இதில் என்ன சீக்ரெட்னா, இந்த தக்காளி போட்டோன்னே நல்லா அந்த எண்ணெயிலே மசியணுமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், ஏற்கனவே மசிஞ்சதை விட இப்போ நல்லாவே மசிஞ்சிருக்கு. அதோட ஒரு 3 டீஸ்பூனுக்கு நம்ம தயிர் கேர்ட் சேர்த்துக்கணுமா. அந்த கேர்டும் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினோடனே ஒரு நல்ல ஒரு அரோமா வருதுங்க. அந்த அரோமா வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டு ஸ்பைசிஸ் ஐட்டம்லாம் நான் என்ன எடுத்திருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் கொஞ்சோன்னு பட்டை கிராம் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோன்னு சக்தி ஆச்சியில் மட்டன் மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சோன்னு சிக்கன் 65 பவுட்ரு லைட்டாக கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு ஈக்குவலாக பிரியாணியே மிஞ்சிடுங்க, அந்தளவு டேஸ்ட்டு. ஆனால் என்ன, வெஜ்ஜு தான். நம்மளுக்கு பிரியாணி நான்வெஜ்ஜு, இது வெஜ்ஜு. ஃபைனலாக கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் அது போட்டு ஒரு கிளறுனதுக்கப்புறம் நல்லா வதங்கிருந்துங்க. இப்போ 1க்கு 2 கிளாஸ். நார்மலாக நீங்கள் உங்கள் ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் போட்டுக்கிறது ராஜபோகங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1க்கு நாங்கள் 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற வச்சு ஊற்றணும். இப்போ கரெக்டாக 1க்கு 2 கிளாஸ் போட்டு அந்த அரிசியையும் போட்டு விசில் வச்சாச்சுங்க. ஹை ஃப்ளேமில் 3 விசிலும், லோ ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட் இருந்து ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அருமையான ஃப்ளேவர், வீடு ஃபுல்லாக கமகமண்டு மணத்துச்சுங்க. ஈஸி மெத்தடு கூட. இது நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப நீங்கள் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது கட்டு சோறு கட்டுறப்ப, இந்த மாதிரி எங்கேயாவது பிக்னிக் போகிறப்ப, 1 டே பிக்னிக் போகிறப்ப நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பும் கொஞ்சோன்னு லெமனில் லெமன் சாறு அரை டீஸ்பூனும் ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டு வச்சாச்சு. இப்போ சைடிஷாக தொக்கு ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் சென்னாவில் ஒரு கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை என்னோடய ஃப்ரெண்டு கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு 5 நிமிஷத்தில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நல்ல ஒரு கரெக்டான பக்குவத்தில், ரொம்ப அரிசியாக இல்லாமல் ரொம்ப குலையாமல் நல்லா பொலண்டுக்கு தக்காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு கிளறிட்டு அப்படியே தட்டையில் இந்த தக்காளி சோறு, அப்புறம் ஒரு 2 கொலக்கட்டை கொடுத்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு. அப்புறம் சென்னா கூட்டு வச்சுருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. அந்த கொண்டக்கடலை போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் ஒரு வடை எல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த தக்காளி சாதம் ஒரு நாளைக்கே இல்லை, திங்கக்கிழமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சைடிஷ் நீங்கள் வைக்கண்டே அவசியமே இல்லைங்க. இந்த தக்காளி ரைஸுக்கு ஒரு அல்டிமேட்டான சைடிஷ் என்னாண்டா நம்மளுக்கு வெங்காய சிம்பல் தாங்க.
தயிர் பச்சடி தான் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்பவே உதிரியாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் வந்து உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.